Hi friends, welcome to Sumi's Kitchen. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஜீரா ரைஸை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 லவங்கம். இதோட ஹைலைட்டே வந்து ஜீரகம் தாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறதால இதோட ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. முந்திரி வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இந்த அரிசியை தண்ணி இல்லாம நல்லா வந்து வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்லியே வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இதுல முக்கியமா வந்து நம்ம வந்து அரிசி உடையாம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திருக்கேங்க. தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா வந்து கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து விசில் வந்துடுச்சு. நமக்கு வந்து சூப்பரா வந்து உதிரியா ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ்க்குலாம் போறவங்க காலையிலேயே வந்து இந்த ரெசிபியை செய்யலாங்க. ஃபைனலாக நான் வந்து கார்னிஷ்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை வந்து ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு எல்லா சைட் டிஷ்மே மேட்ச் ஆகுங்க. நான் இன்னைக்கு வந்து பன்னீரும் கேப்சிகமும் சேர்த்து கடாய் கிரேவி செஞ்சுருக்கேன். இது ரொம்பவும் இதுக்கு மேட்சாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.